ஈவினிங் டைமில் போர் அடிக்குது, ஆனால் ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குது, சிம்பிளாக இருக்கணும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபி சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பவுலில் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, சாட் மசாலா, கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு 2 ஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கூடவே பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். அது அப்படியே சைடில் இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி, கூடவே வெங்காயத்தால் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி லைட்டாக வதங்கினவே போதும். கூடவே அந்த பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ரொம்ப குக்காக வேண்டாம், ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனவே போதும். இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வேணும்னா நான் இல்லை சப்பாத்தி கூட இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதோட ஆட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான பன்னீர் ரோல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பன்னீரை ரெடி பண்ணி வச்சதை ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி சூப்பராக டேஸ்டியாக சாப்பிட்றலாம். இந்த மாதிரி நீங்களும் ஈஸியாக ஸ்நாக்ஸ் அண்ட் ரெசிபி செய்யணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி எல்லோரும் வாங்க சேர்ந்து சாப்பிட்லாம்.